விஜய் அவர்களை எதிர்த்து கல்லூரி மாணவ மாணவிகள் பெரிய அளவுல பேட்டி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியை பிளான் எனக்கு தெரியும்டா, கொண்டு விடுவேன் வா. அந்த சோலார் சிஸ்டம் டிவி இருக்குல்ல, அதாங்க சன்னு மூணுலாம் இருக்குமே, அந்த சோலார் சிஸ்டம் டிவி, அதை சார்ந்து இருக்கக்கூடிய சேனல்கள் பிளஸ் திமுகவினுடைய அல்ல கைகள் எல்லாருமே பரப்பிவிட ஆரம்பிச்சாங்க. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? அனைத்து பல்கலைக்கழகத்தின் வேந்தராக அப்பா பொறுப்பேற்றிருக்காரு. ஒரு நடிகையோட திருமணம் கோவால தனி விமானம் வச்சு அந்த நடிகர் போயிட்டார். நடிகருக்கு நடிகை முக்கியம், அதனால போயிட்டார். செவனாண்டி கிளப்பி விட்டதா இருக்கும்டா. தலைவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் முக்கியம், அதனால மீட்பு பணியில எங்க அண்ணன் தான் நின்னாரு. கல்லூரி பயிலும் ஒரு மாணவி தான். எனக்கு வந்து பாலிடிக்ஸ் புரியுது, யார் நல்லது பண்றா, யார் வந்து பொய்யா வேஷம் போட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியுது. இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே? அங்க போன பிறகுதான் தெரியுது இந்த அக்காவை நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே அப்படின்னு சொல்லும்போது, இந்த அக்கா தான் இந்த பேச்சாளர்களுக்காக திமுக நடத்தின பெரும் கூட்டம், அதுல பேச்சாளர்களை நாங்கள் பட்டை தீட்டி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுல பேசி இருக்கக்கூடிய அக்கா. கண்டுட்டாளையா, சூட்சமத்தை கண்டுட்டாளே. அந்த அக்கா மாணவி தான். ஆனா அந்த அக்காவை வச்சு விஜய் அவர்களை பேச வைப்பது, அதுவும் மாணவ மாணவிகள் அப்படிங்கிற அந்த ஒரு போர்வையில் பேச வைப்பது அப்படிங்கிறதுலாம் திமுக கை வந்த கலை. ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில சில அண்டாக்குகளை கொண்டு வந்து திமுக ஆதரவா பேச வைப்பது, எவ்வளவு வேலை பார்க்கறாங்க பாரு. மாணவர்கள் அப்படிங்கிற போர்வையில் மறுபடியும் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக பேச வைப்பதும், இரண்டும் ஒரே மாதிரியான ஸ்ட்ராட்டஜியா தான் இருக்கு. இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம்.